பெரிய பருப்பா நம்ம சொசைட்டில காட்டிக்கிறதோட பொறுப்பா காட்டிக்கணும்னு உணர்ந்துட்டேன். பிக் பாஸ் போறது பிரச்சனை இல்ல, என் பையனை விட்டு நான் 100 நாள் இருக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும். என் கூட பிறந்த ஒருத்தன் கடைசி வார்த்தை எனக்கு மெசேஜ் பண்ணது சாவறதுக்கு முன்னாடி டேக் கேர் ஆஃப் அம்மா தான் மெசேஜ் பண்ணாங்க. இருங்க ஆக்சுவலி வந்து ரஜினி ஃபேன்றனால அப்ப வந்து கண்டக்டர். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் வர்ஷினி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு ஜிம்ல இருக்கோம். சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்சனை தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, பிரைட் ஆஃப் திருச்சி, இதோட சேர்ந்து ஒரு கம்பெனில வந்து மேனேஜர், அந்த பட்டத்தோடையும் சேர்த்து ஒரு யங் டேட் அப்படின்னு பல பட்டங்களை வந்து பாக்கெட்டுக்குள்ள போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கார்த்திக் குமார் கே அவர்கள். இவர்களை வந்து நம்ம மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். பார்க்கலாம். நீங்க மார்னிங்லயே இருக்கீங்க, ஃபிட்னஸ்லயே இருக்கீங்க. சோ இது ரெண்டுல நீங்க எது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படி பிசிக் மெயின்டைன் பண்றது மியூச்சுவலான ஒரு திங், ஓகேங்களா. பட் ஆனா ஃபிட்னஸ் பண்றப்போ பாடி பில்டிங் கண்டெஸ்டா இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாம் பேஸ் பண்ணி மார்க் எல்லாம் கிடையாது. அது இல்லாம நம்ம ஸ்கின் மெயின்டைன் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. சும்மா அந்த பாடியை மட்டும் மெயின்டைன் பண்ணி நீங்க அதுல நீங்க போஸ்ட் பண்ணா போதும். பட் வென் கம்ஸ் டு மாடலிங், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் மேட்டர், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மேட்டர். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா ஹேர் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நார்மலா பாடி ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒன்று நடக்கும் உடம்புல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஹேர் ஃபால் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல ஹேர் ஃபால் இருக்கும். இப்ப நீங்க வந்து பாடி விட அதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா மசில்ஸ் டைட் ஆகிறதுக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவோம் கேள்விப்படுறேன். சோ அந்த நான்வெஜ் வந்து உங்களுக்கு ஹீட் தானே, சோ அது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு அதுதான் எனக்கு மேஜர் ஃபேக்டர். ஏன்னா நம்ம இங்க சப்ளிமெண்ட்னு ஒன்று எடுக்கிறோம், வே புரோட்டீன் எடுக்கிறோம். பிளஸ் அது இல்லாம டயட் வந்து பாத்தீங்கன்னா பர் டே 12 eggs இருக்கும். அப்புறம் சிக்கன் எடுத்துக்கணும், ஃபிஷ் எடுத்துக்கணும். பாடி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் மசில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த டைம்ல பாடி, என்னோட ஜெனட்டிக் வைஸ் பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆயிடுச்சுனால பிம்பிள்ஸ் வந்துடும். நீங்க என்னதான் டெர்மட்டாலஜிஸ்ட் போனாலும் சரி, ஏஸ்தெட்டிக் கிளினிக் போய் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கியூர் பண்ண முடியாது. நான் இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் போய் விசிட் பண்ணி இட்டர்னல் ரேடியன்ஸ்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் தான் அவங்கள்ட்ட தான் நான் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறேன். அவங்க கிட்ட போறப்பே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப நான் போகாம இருந்திருந்தா எப்படி இருந்தேன். நீங்க பேசும்போது எனக்கு தெரியுது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலா ஒரு பர்சன் பாக்குறோம்னா தெரியாது. சோ நீங்க இவ்வளவு சொல்லும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்க கையில ஒரு 20 lakhs அது கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கோ நாளைக்கோ கிடைச்சிருச்சுன்னா இந்த ரூபாருக்காக நான் லோன் வாங்கியிருக்கேன், அதை அடைச்சிருவேன். ஓகே. ஒரு 8 lakhs முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 12 lakhs பெண்டிங் இருக்குமா, அதுல ஒரு 2 lakhs வந்து நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்னா நம்மளோடது இல்ல, ஃப்ரெண்டோடது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் தான். அம்மா வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 lakhs கொடுத்துட்டு ஒரு 7 lakhs வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது போட்டுருவோம். ஓகே. சோ நீங்க பையன் சொன்னனால அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பா அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான அப்பா? நான் அப்பாவே அவனுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை, ஃப்ரெண்டா இருக்கணும். அவன் என்ன போடா வாடான்னு கூட கூப்பிட நான் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஏன்னா அதை என் பையனா நான் அவனை பார்க்கவே இல்லை, அதை என்னோட அண்ணனா தான் அவனை பாக்குறேன் எப்பயுமே. ஒருத்தவங்க வந்து நார்மலா இருக்க ஒரு பர்சன் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும்னா எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணும்? சிம்பிளா சொன்னா போதும். சாப்பிடுறீங்கல்ல, சோ அந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா 1:2:3 ரேஷியோ அளவுல நம்ம மெயின்டைன் பண்ணணும் நியூட்ரிஷன்ல. சோ அதுல 1 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டா இருக்கணும், செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸா இருக்கும், தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனா இருக்கும். பிளஸ் அது இல்லாம நீங்க ஃபைபரும் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் மாதிரி. சோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்ப வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் கார்ப்ஸ் நிறைய நீங்க எடுத்துட்டு ப்ராப்பரா ஒர்க் அவுட் பில்ட், நல்ல மசில் வெயிட் போட்டு நிறைய வெயிட் போட்டு நீங்க மசிலை ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஓகே ஓகே. சோ ஃபேட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் பாடி அண்ட் பிளட் லைன் பொறுத்து தான். இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? அட்வைஸ். லைஃபை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், ரிச் ஃபேமிலியா இருக்கட்டும், லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஃபெயிலியர் சந்திப்போம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல, கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதெல்லாம் ஒரு பார்ட்டா வச்சுட்டு லைஃபை வந்து டிட்டர்மைனா ஒரு நல்ல கோல்ஸை வச்சு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்ற அட்வைஸ். ஏன்னா நான் சந்திச்ச விஷயம்லாம் இதுதான். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டா கிடைச்சது. இப்போ நான் வந்து சியர்ஸ்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ட்ரிங்க்ல சொல்றேன், என்னை சுத்தி ஒரு 50 பேர் வருவாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் போய் கேட்டேன் அப்படின்னா எவனும் வர மாட்டான். அதுக்காக அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்லலை, நம்ம கோல்ஸ்க்கு
ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கணும். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க லேட்டா என்ட்ரி கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? லேட்டா என்ட்ரின்லாம் கிடையாது. நான் இதே மாதிரி தான் 2014லயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் மாடலிங் நுழையிறப்பையும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கிடைக்கல, இந்த டைம்ல கிடைச்சிருக்கு. அதனால நான் வெளியே தெரியறதுக்கு மேபி ரீசனா இருக்கலாம். ஆனா இது ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதுதான். ஏன்னா எனக்கு அந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு இந்த அளவு கூட இப்போ நான் கொஞ்ச நாள் தான் வெளியே தெரியுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6-7 இன்டர்வியூ சேனல் இப்போ நான் கொடுத்துருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல நிறைய கொடுக்க சான்சஸ் கிடைச்சாலும் பை காட் கிரேஸ்ல புண்ணியம் தான். ஆனா எனக்கு இப்போ சக்சஸ் இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு நான் நல்லதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அந்த ஏஜ்ல கிடைச்சிருந்துச்சுன்னா எனக்குள்ள ஈகோ வந்திருக்கும். ஆனா இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஃபேம், மணி அதெல்லாம் தாண்டி நான் நிறைய விஷயம் லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ்னு உணர்ந்துட்டேன். ஆனா பெரிய சாரி ஃபார் த லாங்குவேஜ், பெரிய பருப்பா நம்ம சொசைட்டில காட்டிக்கிறதோட பொறுப்பா காட்டிக்கணும்னு உணர்ந்துட்டேன். ஸோ இது ஒரு சைடுல எனக்கு நல்லதுதான் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நீங்க பிக் பாஸ் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரோவர்சி வந்து பரவிட்டு இருக்கு. சோ அந்த வகையில நீங்க பிக் பாஸ் ஏன் போக கூடாது? நீங்களே சொல்றீங்க அது கான்ட்ரோவர்சின்னு. பாப்போம், அது தெரியல. நான் வந்து முதல்ல இப்போதைக்கு என்னோட கோல்ஸ் வந்து எப்படின்னா, என் பையன் படம் நல்லா ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் 3 இயர்ஸ் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நேஷனல் மாடலிங் பண்றேன். அதுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். 135ல இருந்து 95 kg ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிக் பாஸ் போறது பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் 2-3 பேர் போயிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். எனக்கு அங்க ரொம்ப பெரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என் பையனை விட்டு நான் 100 நாள் இருக்கிறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா அவனை பிரிஞ்சு ஒரு 4 நாள் தொடர்ந்து கூட இருந்தது இல்ல. ஃப்ரைடே எந்த ஊருக்கு போனாலும் சண்டே நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். சோ அது ஒரு டாஸ்கா இருக்கும். பாப்போம் அது எப்படி இருக்குன்னு. எவ்ரிடே இது நீங்க பண்ணுவீங்களா ரொட்டீன்? வீக்லி ட்வைஸ். ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப தம்பி வந்து நீங்க 9 month பேபி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. சோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பாதி பேர் அப்ரிஷியேட் பண்ணாலுமே பாதி பேர் இப்பயே எதுக்கு கஷ்டப்படுத்துற, இந்த நடிப்புல வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க, பட் அவங்க வளர்ந்த பிறகு நான் டாக்டர் ஆகுறேன், இன்ஜினியரிங் ஆகுறேன்னு சொன்னா நீ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுருக்காங்களா? நான் எப்படி மல்டி டேலண்டடான பர்சன் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ என் பையன் அப்படிதானே இருப்பான். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லியும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை, அவன் ஃபியூச்சர்ல டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவேன், அவன் ஃபியூச்சருக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு, நான் தான் அப்பா, எனக்கு தெரியாத என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு. இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சனால சில பேர் இப்படி சொல்லுவாங்க. சொல்றவங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதே சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இதான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த ஃபீல்டு வரணும்னு நினைச்சேன்ல அந்த டைம்ல. ஸோ எனக்கு தான் தெரியும். புரியுதா? ஸோ என் பையன் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதை வந்து நான் ஆர்ஷா சொல்ல, அப்ரிஷியேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க ஃபுல்லா எக்ஸர்சைஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? கரெக்ட்டா? காலையில இருந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? இனிமேல் தான் உங்களுக்கு டாஸ்கே இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம், உங்களை நாங்க சீட் பண்ண போறோம். ஓகே, ரெடியா? சீட் பண்ண போறீங்களா? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம், அங்க போய் தான் சொல்லுவோம். ரெடியா? ரெடி. வெளியே போனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ கிவ் மீ 30 minutes. சோ அவங்க ரெடியாக போயிருக்காங்க. நான் ஃபிட்னஸ்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பிரேக் பண்றோம். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் இன்னைக்கு சீட் டே பண்ண போறோம். ஓகே காய்ஸ், ஒரு வழியா இவங்களை இங்க நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பெசன்ட் நகர் பீச்ல இருக்கோம். இன்னைக்கான டே வந்து நம்மளுக்கான டே. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றத இவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் சூஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கான சீட் டேய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா, சமோசா, அந்த மஷ்ரூம் பப்ஸ் இருக்குல்ல, அது ஒண்ணு. மஷ்ரூம் இருங்க கீழே இருக்க சமோசா இருக்குல்ல, சின்ன சமோசா ஜி ஆர்டர் போட்டாச்சு. அதெல்லாம் இல்ல, எத்தனை 2 4 6 7 பீசஸ் இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிட போறோம். ஓகே பாருங்க, டேக் திஸ். அதுக்குன்னு சில பல விஷயங்கள்லாம் இருக்கு. இதுவும் காப்ஸ், இதுவும் காப்ஸ், எக்ஸ்ட்ரா காப்ஸ் தேவையா? நம்ம வெறும் சமோசாவும் சாப்பிடலாம், சாப்பிடலாம். அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நீங்க எதுவுமே டிசைட் பண்ணக்கூடாது, ஃபுல் டிசைட் நான் தான் பண்ணணும். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்த உடனே கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன் ஒரு கொஸ்டின். என்னன்னா, பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷர்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கரெக்டா?
ஒரு வேலை கிடைச்சிச்சுனாலுமே வந்து அது ஃபிட்டா வந்து கிடைக்க மாட்டேங்குது. அத பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் பண்ற டைம்ல ஸ்டேஜ்ல யூஜா தெரியணும் அப்படின்றதுக்காக மசில் எல்லாத்தையுமே கொஞ்சம் மேசிவா ட்ரெயின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும். நிறைய பாடி பில்டர்ஸ் பாத்தீங்களா ஷோல்டர் இப்படி இருக்கும், இருக்கும், ஆமா எஸ், கை ரொம்ப பெருசா இருக்கும்ல. சோ எதுனாலனா பாடி பில்டிங்ல வந்து யூஜாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல மஸ்குலாரிட்டியாவும் இருக்கும். சோ அதனால ஃபிட் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லுக்ல இருப்பாங்க. அப்ப 42 சைஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷோல்டர் ஆர்ம்ஸ்லாம் டைட்டா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேரோவா இருக்கிறதுனால இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். சோ அப்ப நெக்ஸ்ட் 44 போறோம்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸா நான் 42 செட் ஆகல, பட் ஆனா லூசா இங்க இருக்கு, ஷர்ட் வந்து ஆர்ம்ஸ் கிட்ட டைட்டா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சைஸ் போகணும் 44 இருக்கு. 44 போட்டா என்ன ஆகும்னா இந்த இடம் பெருசா இருக்கும், இது இன்னும் பெருசாயிருக்கும். மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா மாடலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜா இருக்கணும்னு அவசியம் இருக்கு. மேக்ஸிமம் அந்த சிமெட்ரிக் பொசிஷன் ஃபாலோ பண்ணும். என்னோட ஷர்ட் சைஸ் எப்படி இருக்கும்னா 40 இல்லைன்னா 42 மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பேண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 34 இல்லைன்னா 36 மேக்ஸிமம். இதுலதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன். ஏன்னா ரொம்ப யூஸா இருக்க மாட்டேன், லீன் பாடியா இருப்பேன். சோ அதனால மாடலிங்க்கு வந்த டைம்ல பாடி ட்ரெயின் பண்றதுல இந்த டிஃபிகல்டிஸ் நான் ஃபீல் பண்ணல. பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ற டைம்ல நிறைய பிரச்சனை. கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிம்முக்கு போன ஃபர்ஸ்ட் ஒரு 5 days பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா எந்திரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நார்மலா வந்து வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணுவோம், நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா? ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்டார்ட் பண்ற டைம்னா லைக் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிம் போறது, டம்பிள்ஸை பிடிச்சி ஒர்க் அவுட் எல்லாம் பண்றேன்ல, அந்த டைம்ல எல்லாருக்குமே இந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா திடீர்னு நீங்க மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க, அடுத்த நாள் அது என்ன ஆகும்னா கொஞ்சம் மசில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணனால அதோட பெயின் இருக்கும். இப்படிதான் இருக்கும், கையெண்டிட்டே இருக்க முடியாது. கரெக்டா இருக்கீங்க. ஜிம் லைஃப் ஸ்டைலுக்கு வந்தது 2024. ஆனா நான் டம்பிள்ஸை பிடிச்சது 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்பவே பிடிச்சிட்டேன். வீட்லயே ஹோம் ஒர்க் அவுட் பண்றேன். அதனால அந்த வலி எனக்கு அந்த டைம்ல வந்து பெருசா இருந்துச்சு. ஐயோ என்னடா தேவையில்லாம ஒர்க் அவுட் எல்லாம் பண்றோமோ அப்படின்னு. பட் என் லைஃப்ல அந்த நடந்த அந்த சில பல சோகங்கள் அந்த சோகங்களை கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த வழியா தெரியல. அந்த சோகத்துல இருந்து வரதுதான் இங்க இதுக்கு நுழையணும். அப்ப இதுக்கு சந்திக்கிற வழிகளை தான் நம்ம கடந்துதானே போகணும். ஆனா அதை பெருசா எடுத்துக்கலாம். இந்த சோமஸ் வந்து காலியாக போகுது, இது முடிச்சு நம்ம அடுத்த கடைக்கு போவோமா? இருக்கு இப்பயே முடிச்சா எப்படி, இன்னும் இருக்கு நிறையா. வாங்க போவோம். அந்த சோமஸ் மட்டும் முடிச்சுட்டு இந்த பப்ஸ் கொஞ்சம் பாதி சாப்பிட்டீங்கன்னா நம்மளும் இதை சாப்பிட்டு அடுத்த கடைக்கு போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் சவர்மா. ஓகே எப்படியும் 10 to 15 minutes ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஒரு பெரிய பெரிய சவர்மா போட்டு சொல்லிருக்கேன். அடுத்து அவ்வளவுதான். உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மட்டும். அப்ப நீங்க? நான் வந்து டயட் பா. ஏங்க இது என்னங்க போகா இருக்கு? நெக்ஸ்ட் கேள்வி. ஸ்கூல் டைம்ல டாக்டர் ஆவேன், டீச்சர் ஆவேன் அப்படி சொல்லிட்டு பல எய்ம்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி எய்ம் இருந்தது? அப்படிலாம் ஒரு எய்மும் கிடையாது. வண்டி வாங்கணும், நல்ல போன் வாங்கணும், பிளே ஸ்டேஷன் வாங்கணும், இதுதான் நம்மளோட ஆசையா இருக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்குமே. அப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே இப்போட எய்ம்? அம்மாக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், நம்மள பெத்தவங்க. அடுத்து இப்ப என் பையனுக்காக நான் கஷ்டப்படணும், நம்ம பெத்தவங்க. ஓகே ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன், வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நான் வந்து எங்கேயாச்சும் நான் போறேன், யாருமே தேடாதீங்க அப்படின்ற ஏதாச்சும் ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த டைம்ல நான் வந்து அம்மாக்காக இருந்த பையன், அப்பாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ நான் கார் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 மணி நேரம் வீட்டுல இல்ல அப்படின்னா எங்க அம்மா எனக்கு போன் அடிச்சு பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. அப்ப என் டிப்ரெஷனுக்கு அந்த டைம்ல ஒரு சப்போர்ட்டிவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் கூட இருந்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் பஸ் இருக்குல்ல, பஸ்ல இருக்க கம்பி அது எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. கம்பி வந்து எப்படி டிப்ரெஷனுக்கு வந்து ஓகேயா இருக்கும்? ஆமா காலேஜ் டைம்ல நான் வந்து படிச்சது சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல இருக்கு. என் வீட்டுல இருந்து காலேஜ் மட்டுமே ஒன்னாதான். நான் போய் எங்க அம்மா கிட்டயும் அழவும் முடியாது. அவங்கள பெத்த அப்பாவே இருந்தாங்க, அவங்க பெத்த பையனும் இருந்தான். எனக்கும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. இப்ப நானும் போய் உட்காந்து அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா இன்னும் டவுன் ஆயிருவாங்க. சோ அப்ப என்னன்னா எங்க அம்மாவுக்கு முன்னாடி அழுவ முடியாது. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் இது போய் ஃப்ரெண்ட்ஸ்ட காலேஜ் டைம்ல நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நான் போய் அதை சொன்னேன்னா என்ன எமோஷனலா பார்ப்பாங்க, என் மேல பரிதாபப்படுவாங்க. அது எனக்கு பிடிக்காது சின்ன வயசுல இருந்தேன். ஸோ அப்போ என்ன நான் அதுல இருந்து டிப்ரெஷன், ஏன்னா அழுதாதான் நம்ம கூட சோகம்லாம் வெளியே வரும். அந்த டைம்ல காலேஜ் பஸ்ல கடைசி சீட்லயோ இல்ல சைட் சீட்லயோ உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு அழுதுட்டே வருவேன்.
இன்ன வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது. சத்தியமா இதெல்லாம் நடந்த விஷயம். ஓ. இதை பாக்குற எங்க அம்மாவுக்கு இப்ப மேபி தெரிஞ்சிருக்கலாம். அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்? பசங்களுக்கு எப்பயுமே அம்மா தான். நான் வந்து அம்மா மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். ஆனா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்ன்ற இன்னும் ஒரு பெரிய ஒரு அக்கறை எதனால வந்ததுன்னா, என் கூட பிறந்த ஒருத்தன் கடைசி வார்த்தை எனக்கு மெசேஜ் பண்ணது சாவறதுக்கு முன்னாடி டேக் கேர் ஆஃப் அம்மா தான் மெசேஜ் பண்ணானே. அதனால அது அந்த வேர்டு எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு பெரிய லைஃப்ல போயிட்டு இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா போயிட்டு இருக்கு. இப்ப அம்மாக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைச்சு இன்ன வரைக்கும் என்னால வாங்கி கொடுக்க முடியல. எங்க அம்மா அப்படி முதல்ல என்கிட்ட ஆசையா கேட்ட விஷயம் என்னன்னா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணது ஒரு சைடு ஒரு ஃபாஸ்ட் கமிட்மெண்ட்னா, குழந்தை பெற்றுக்கிறது அதோட பயங்கர ஃபாஸ்ட் கமிட்மெண்ட். நான் அதுக்கும் ரெடி ஆயிட்டேன். ஓகே, அப்ப அம்மாக்கு நீங்க கிஃப்ட் வந்து கொடுத்துட்டீங்க. ஆமா. ஓகே, இந்த மாதிரி தான் இப்ப அம்மா எல்லாம் இருக்கணும். ஓகே, இது எல்லா இன்டர்வியூலயும் அம்மாவை பத்தி தான் நீங்க சொல்லிருக்கீங்க, அப்பாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. உங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க? ஏதோ சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாரு. ஓகே. சோ ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நான் பிறந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து அப்பா இங்க வந்துட்டாங்க ஃபேமிலியோட. சோ அப்ப வந்து அப்பா வந்து ரஜினி, பயங்கரமான ரஜினி ஃபேன். நீங்க பாருங்களேன், அவர் நினைச்சிருந்தா போலீஸ்ல ஈஸியா வேலை வாங்கிருக்கலாம். ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல நம்ம வந்து வேலை வாங்கிருக்கோம். ஆனா அப்பா சூஸ் பண்ணது கண்டக்டர். என்னங்க சொல்றீங்க? அப்பா ஒரு கண்டக்டர். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்டேஷன்ல அப்பா ஒரு கண்டக்டர். அது எங்க ஏரியா பஸ் கண்டக்டர். நான் ஸ்கூல் போறப்பல எங்க அப்பா பஸ்ல டிக்கெட் விசில் அடிச்சுட்டு ஜாலியா போவாரு. என் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவங்க அப்பா பஸ்ல தான் வருவாங்க. ரஜினி ஃபேன்ன்றனால அவர் ஒரு தனி கேட்டகரி அந்த மனுஷன். இருங்க, ஆக்சுவலி வந்து ரஜினி ஃபேன்றனால அப்பா வந்து கண்டக்டர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பத்தி பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க ஃபேமிலிலேயே, அதாவது எங்க அப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி, இப்போ உங்க அப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணனாலதான் நீங்க படிச்சிருக்கீங்க. சோ பினான்சியலா ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடி தான் வந்து பினான்சியல் சப்போர்ட். எங்க ஃபேமிலி பிளட் லைன்லயே இவர் இந்த மனுஷன் மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கிடையாது, பேய்த்தனமான ஹார்ட் ஒர்க். மேபி அதோட பிளட் லைன்னாலதான் நான் வந்து அசால்ட்டா ஒரு 15-17 காம்படிஷன் பண்ணணுமோ எனக்கு தெரியல. ஆனா அது அந்த மனுஷன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். ஆனா வந்து ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகல. சோ அப்பாவோட தாட் என்ன அப்படின்னா, ஃபேமிலி குழந்தைங்களெல்லாம் அம்மா பாத்துக்கிட்டோம், ஒய்ஃப் பாத்துக்கிட்டோம், நம்ம வந்து அவங்க நல்லா வாழ்றதுக்கு சம்பாரிச்சு மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலயே கண்டுக்காம இருப்பாரு. ஏன்னா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் 11th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஷிஃப்ட் ஆனேன். எந்த ஸ்கூல் ஷிஃப்ட் ஆனேன்னு தெரியாது. நான் இன்னமும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு 11th ஸ்டாண்டர்ட் முடியறப்பதான் தெரியும். ஆனா நான் எடுத்தது பயோமேக்ஸ். புரியுதா உங்களுக்கு? என்னன்னா பிசினஸ், தம்பி பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும். சூப்பர். சோ அதனாலதான் என்னமோ என்ன தெரியல, என் பையனை இப்பயே வந்து செட்டில் பண்ணிடணும் அந்த பிளட் லைன் என்னமோ எனக்கு அப்படி தோணும். சூப்பர். அட்வைஸ் என்ன அப்படின்னா, அப்படி இருக்காது. ஏன்னா பசங்க வந்து காசு எதிர்பார்க்க மாட்டாங்க, அன்பதான் எதிர்பார்ப்பாங்க. பேரண்டிங்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். அக்கா, ஒரு ஐஸ், அடுத்து வந்து ஒரு மசால் பூரி. இப்ப மசால் பூரி சாப்பிட்டா வெயிட் போடுமா? அதுதான், அது காப்ஸ் தான், இப்படிதான் வெயிட் போடதான் செய்யும். ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டே வேற என்ன பண்றது, வாங்க சாப்பிட்டுதான் வேணும். சரி, ஓகே, கொஞ்சம் ஊத்துனா நல்லா இருக்கும். இப்ப இது எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு தான். ஏன் நீங்க சாப்பிட போறீங்க, எப்படியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பினான்ஸ் எல்லாம் எப்படி சர்வே பண்றீங்க? அதான் நிறைய இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான், காலேஜ் டைம் படிக்கிறப்போ நான் வந்து இந்த பாடி பில்டிங் பண்றதுக்குலாம் வந்து வீட்டுல காசு வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2018ல நான் லைக் 18ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில போய் கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் அடுத்த கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி, அப்போ சேலரிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அந்த டைம்ல எல்லாம் மாடலிங் எல்லாம் கொஞ்சம் பேஜன் ஷோஸ்க்கு, ஸ்கின்க்கு, காஸ்மெட்டிக்கா இருக்கட்டும், பாடி பில்டிங், வே ப்ரோட்டீனா இருக்கட்டும், சோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன் பிட்வீன் ஆஃப் அந்த 3 years கரியர் பிரேக் இருக்குல்ல, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ரொஃபஷனல்ல ஃபோக்கஸ் பண்ணி என்னோட சேலரியை வந்து பாத்தீங்கன்னா 7 LPAல இருந்து 13 LPAக்கு புஷ் பண்ணி விட்டேன். நிறைய அதாவது சேல்ஸ் டார்கெட்னு இருக்கும்ல, சோ கம்பெனி டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி டபுள் அப்ரைசல், சோ அதெல்லாம் வாங்கினால மந்த்லி சேலரி கொஞ்சம் நல்லா வந்தது. சோ அதுல ஒரு பார்ட் ஆஃப் 30% வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருப்பேன். சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சனால இப்போ கொஞ்சம் ரன் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா அது மட்டும் இப்ப பத்தல. இப்போ ஃபர்ஸ்டா வந்து உங்ககிட்ட தான் ரிவீல் பண்றேன், பேங்க்ல வந்து நான் லோன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 8 lakhs கிட்ட, பிளஸ் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா என்னால சம்பாதிக்க முடியும். சோ அந்த தைரியத்துல நான் போய் பர்சனல் லோன் வாங்கி பிளஸ் அட் த சேம் டைம் லோன் அடைச்சிட முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பார் முடிச்சுட்டு
மூவி ப்ராஜெக்ட்ஸோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி இந்த கான்ட்ரவர்ஷியலா பிக் பாஸ்குள்ள போற மாதிரி இல்லைன்னா நான் வேலைக்கு போயாவது லோன் அடைச்சிட முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலுக்கு லோன் எடுத்து ப்ளஸ் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது.